வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகிறோம் கருணையின் குறியீடு, நீதியின் சின்னம், தெய்வீக மனிதன். இந்த உலகம் தர்மம் மறந்து அநியாயம் தலை தூக்கிய காலத்தில் மனித வடிவில் நீதி காட்ட வந்த திருமால் அவதாரம்தான் ஸ்ரீராம அவதாரம். ஸ்ரீராமர் விஷ்ணுவின் 7வது அவதாரம். ஒரு கடவுள் மட்டுமல்ல, ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டும், அனைத்துக்கும் எடுத்துக்காட்டு. அயோத்தி நகரத்தில் மன்னன் தசரதருக்கும் ராணி கௌசல்யாவுக்கும் தெய்வீக குழந்தையாக பிறந்தார் ராமர். அவருடன் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4வரும் தர்மத்தின் வடிவங்களாக வளர்ந்தனர். சிறுவயதிலிருந்தே ராமர் கல்வி, ஆயுத பயிற்சி, ஒழுக்கம், அடக்கம் அனைத்திலும் சிறந்து விளங்கினார். அகங்காரம் இல்லாத அதிக சக்தி கொண்ட வீரன். மிதிலை நாட்டில் சிவதனுசை எளிதாக வளைத்தார் ராமர். அந்த தருணம் சீதையின் இதயமும் ராமருக்கே சொந்தமானது. இது அன்பும் தர்மமும் சேர்ந்த புனித திருமணம். அரச பதவி கிடைக்கும் நேரத்தில் தாயின் சொல்லை காப்பாற்ற 14 ஆண்டு வனவாசம் சென்றார் ராமர். சீதையுடன், லக்ஷ்மணனுடன் சிரமம் வந்தாலும் முகத்தில் புன்னகை. இதுதான் உண்மையான தர்மம். வனத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் அகந்தாயால் நிறைந்த லங்காதிபதி ராவணனை இந்த கதையில் கொண்டு வந்தது. அவனின் பாவச் செயலே அவனின் அழிவுக்கான தொடக்கம். மாயை மானை நம்பி ஒரு நிமிட தவறில் சீதை பிரிந்தாள். அவளை கடத்தி லங்கைக்கு அழைத்துச் சென்றான் ராவணன். இது ஒரு பெண்ணின் சோதனை அல்ல, தர்மத்தின் சோதனை. இந்த நேரத்தில்தான் அனுமான் வருகிறார். அசைக்க முடியாத பக்தி, அளவில்லா பலம். ராமா என்ற நாமமே அவனின் உயிர். கடலை கூட தர்மத்தின் முன் தலைவணங்கச் செய்தார் ராமர். வானர சேனை கட்டிய ராமர் சேது இன்று கூட ஒரு நம்பிக்கையின் சின்னம். பலமும் பொறுமையும் நேருக்கு நேர் மோதிய யுத்தம். அகந்தை தோற்றது, தர்மம் வென்றது. ராவணன் வீழ்ந்தான், நீதி நிலைநிறுத்தப்பட்டது. அயோத்தி திரும்பிய ராமர் மக்களின் அரசன் ஆனார். அங்கே பசி இல்லை, பயமில்லை, அநியாயமில்லை. அதுவே ராமராஜ்யம். ராமர் ஒரு கதையல்ல, அவர் ஒரு வாழ்க்கை பாடம். இன்றும் நம் வாழ்க்கையில் தர்மம் காக்க ராமரை நினைத்தால் போதும். ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் தர்மத்தின் கதையுடன்.